ஹலோ ட்ரேடர், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜினா ஆர்டிபி ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி இதுக்கு மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. நானும் உங்களோட சேர்ந்து இப்போ தான் வந்து பேக் டெஸ்ட் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி வந்து நம்ம R1 S1 ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது சிபிஆர் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்போம். அதே சின்ன கொஞ்சமாக ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஆர்டிபியில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது பையிங் ஆர்டிபியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து S1 லெவல்கிட்ட வந்தால் பை பண்ண போகிறோம். இதுவே வந்து செல்லிங் ஆர்டிபியாக இருக்குன்னா R1 வரும்போது செல் பண்ண போகிறோம். இந்த சிம்பிள் ரூல் தான். அதை வச்சு எப்படி இந்த 3 ரூல் தான் இந்த நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஆர்டிபி ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸு தான். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா 20 EMA வந்து எபோவ் 50 EMAக்கு மேலே இருக்குன்னா அது பையிங் ஆர்டிபி. அப்போ வரும்போது S1 லெவல்கிட்ட நம்ம பை பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா 50 EMA பிலோ 20 EMA 50 EMAக்கு பிலோ கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செல்லிங் ஆர்டிபி. அப்போ எப்போல்லாம் R1 லெவலில் தோடுதோ அப்போல்லாம் நம்ம வந்து செல் பண்ணுவோம். ஒரு 2. மூணாவது டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எவ்வளோனா சிபிஆர் லெவலு, அப்படி இல்லைன்னா அந்த சிபிஆர் கிட்ட இருக்க ஸ்விங் லோ 2. இந்த 2 தான் வந்து நம்ம டார்கெட்டை வைக்க போகிறோம். மோஸ்ட்லி சிபிஆராக தான் இருக்கும். அது ஸ்டாப் லாஸ் எவ்வளோனா 1:2. எவ்வளோ டார்கெட்டோ அதுலேருந்து 50% வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்க போகிறோம். இந்த சிம்பிள் 3 ரூலை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் டெஸ்ட் பண்ண போகிறோம். பேக் டெஸ்ட் பண்ணதை நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸலில் வந்து நோட் பண்ணலாம். பட் வந்து நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து வேறு அப்ளிகேஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணாது. ஸோ ஒரு ஸ்க்ரீனாக அட் டைமில் ஒன்று தான். அதாவது இப்போ ட்ரேடிங் வியூ இருக்குன்னா ட்ரேடிங் வியூ மட்டும்தான், க்ரோம் மட்டும்தான் இது பண்ணோம். அதனால் இன்னொரு ட்ரேடிங் வியூவில் வந்து நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ண போகிறேன். இப்போ டேரெக்டாக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்குள்ளே நம்ம போயிடலாம், பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது சிம்பிள் ரூலு, உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம வந்து 3 மந்த்தாக தான் பேக் டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்போயிலேருந்து அப்படின்னா கரெக்டாக டிசம்பர் 17 2024 டிசம்பர் 17 இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நாளே எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் தான் நடக்குது. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதன்படி ட்ரேட் எடுக்கிறது தான் நமக்கு நல்லது. சரி, நம்ம எடுத்துடலாம். இதில் என்னென்ன சிபிஆர் இண்டிகேட்டர்னால் சிபிஆர் இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்ட்ராடே சிபிஆர் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 2050 EMA தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆர்டிபி பையிங் ஆர்டிபினா இந்த இஎம்ஐக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது க்ரீன் கலர் வந்து 20 EMA, ரெட் கலர் வந்து 50 EMA. 50 EMAக்கு கீழே வந்து 20 EMA இருக்குது அப்படின்னா அது வந்து செல்லிங் ஆர்டிபி. மார்க்கெட் வந்து செல்லிங்கில் இருக்குன்னு அர்த்தம். இதுவே நம்ம மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும்போது 50 EMAக்கு மேலே 20 EMA இருக்குன்னா அது வந்து பையிங் ஆர்டிபி. இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்க போகிறோம், செல்லாக பையா அப்படின்னு. ஃபஸ்ட் நாள் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பையிங் ஆர்டிபி வந்திருக்கு. மார்க்கெட் S1 லெவலில் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட் நாளே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துருந்தோம் அப்படின்னா டார்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் ஃபில்லிங்கே வச்சுக்குவோம். சிபிஆர்கள் லெவல் கூட வேணாம், இந்த கேப் ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அது 50 பாயிண்ட்ஸ். இப்போ டார்கெட் எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னா 62, 30 பாயிண்ட் வச்சுக்குவோம் டார்கெட் ஸ்டாப் லாஸாக. ஃபஸ்ட் நாளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு. நம்ம வந்து எஸ்எல் லாஸ் வந்து 30 பாயிண்ட் வந்து லாஸ் வச்சுக்குவோம். 30 பாயிண்ட்டு லாஸ். ஓகேவா? அடுத்து இன்னொரு ட்ரேட் இருப்போம். இது ஃபஸ்ட் டைமே லாஸ் ஆகிடுச்சு. செகண்ட் நாள் பார்த்தோம் என்ட்ரி வந்திருக்கா வரல. செல்லிங் ஆர்டிபி R1 தொட்டிருக்கா தொடலை, அப்போ நம்ம எடுக்கக்கூடாது. செல்லிங் ஆர்டிபி R1 தொடலை. இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே செல்லிங் ஆர்டிபி R1 வந்து தொட்டிருக்கு. டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருவோம். நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்தவுடனே நம்ம வந்து செல் பண்ணியிருப்போம். டார்கெட் எவ்வளோனா சிபிஆர் லெவல், சிபிஆர்கிட்ட வச்சுருப்போம் 60. அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் 30 பாயிண்ட்டு. நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரெண்டாவது நாளுமே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. எல் 30 பாயிண்ட்டு லாஸ். என்னடா எடுத்தோடனே 2 லாஸ் வருது அப்படின்னா, நம்ம நானே இந்த ஸ்ட்ராட்டஜி இதுக்கு முன்னாடி பேக் டெஸ்ட் பண்ணதில்லை. நானுமே இப்போ தான் வந்து பேக் டெஸ்ட் பண்ண, சரி அதையே வந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து போடுறேன். இது செல்லிங் ஆர்டிபி R1 தொடலை. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கன்ஃபியூஷன் இருங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து செல்லிங்லேருந்து தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து செல்லிங்னா
ஸோ நம்ம வந்து செல் பண்ணலாம். R1 தொடும்போது இது வந்து செல்லிங் ஆர்டிபி தான். R1 தொடும்போது நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். கரெக்டாக அதோடய இதில் வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் டே ஹையும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷனு இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாயிண்ட், ஒரு 100 பாயிண்ட் வச்சுக்குவோம். 50 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருவோம். நமக்கு வந்து டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. இது பார்த்தீங்களா 1:2 இதுதான் வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட இது. நமக்கு வந்து ஒரே ட்ரேடில் நம்ம லாஸை வந்து ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்லேயும் வந்துட்டோம். இது வந்து ஒன்லி பேக் டெஸ்ட் டேட்டா, இதை வச்சு நீங்கள் இது பண்ணிடாதீங்க. அடுத்ததாக பாருங்கள், திரும்ப வந்து செல்லிங் ஆர்டிபி கரெக்டாக R1 தொட்டிருக்கு. சேம் அதே தூக்கி இங்கே போட்டுருவோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருவோம். டார்கெட் எவ்வளோ 53 பாயிண்ட். அப்போ வந்து ஒரு 25 பாயிண்ட் கிட்ட வச்சுருவோம். 55 பாயிண்ட்னா ஓகே 1:2 இதுவுமே நமக்கு வந்து டார்கெட் வந்து அடிச்சிருக்கு. ஓகே 1:2னா இதுவுமே நமக்கு வந்து டார்கெட் தான். ஒரு எத்தனை பாயிண்ட்டு, ஒரு 50 பாயிண்ட் 53 பாயிண்ட்டு 53 பாயிண்ட்டு என்ன ஒன்று இருக்குது, ப்ராஃபிட்டில் வந்துருக்கு. அடுத்ததாக பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே பையிங்கில் தான் வந்திருக்கு. ஹியூமன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பையிங் தான். கீழே வந்திருக்கா, வரல. அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததாக வந்து இதுவுமே வந்து பையிங் ஆர்டிபி தான். செல்லிங் ஆர்டிபி R1 தொட்டிருக்கு. பட் வந்து சிபிஆர் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்த்தீங்களா, சின்னதாக இருக்குது. இது நம்ம எடுத்திருப்போம். நம்ம ரூல்ஸ் என்னவோ அதன்படி எடுத்துருவோம். வந்து செல் பண்ணியிருப்பான் இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருப்பான். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிபிஆர் லெவலுக்கு போயிடலாம். நம்ம அந்த ஸ்விங் லோவே போட்டுருவோம். ஏன்னா டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இது பாயிண்ட்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் வரும். 50 பாயிண்ட்னா 25 பாயிண்ட் தான் லாஸ் வரும். 25 பாயிண்ட் வச்சுக்குவோம். 50 பாயிண்ட்டு டார்கெட்டு, ப்ராஃபிட் வந்திருக்கு. அடுத்த நாள் போவோம். அடுத்த நாள் செல்லிங் ஆர்டிபி என்ட்ரி வரல. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பையிங் ஆர்டிபி S1 தொடலை. இதுலையுமே பார்த்திங்கன்னா பையிங் ஆர்டிபி S1 தொடலை. சிம்பிள் ரூல் ஆர்டிபினா ஆமாம், இதுவுமே வந்து பையிங் ஆர்டிபி S1 தொடலை. இது பார்த்திங்கன்னா செல்லிங் ஆர்டிபி தான், R1 வந்து தொடலை. அடுத்த நாள் பார்ப்போம். இது வந்து செல்லிங் ஆர்டிபி தொடலை, என்ட்ரியே வரல பாருங்கள். அடுத்து வந்து செல்லிங் ஆர்டிபி R1 தொடலை. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஆர்டிபி S1 தொட்டிருக்கா. அதாவது 50 EMIக்கு மேலே 20 EMI இருக்குது. ஸோ நம்ம S1 லெவல் வந்தால் பை பண்ண போகிறோம். S1 லெவலுக்கிட்ட வந்திருக்கு. இது வந்து பை பண்ணியிருப்போம். டார்கெட்டும் நமக்கு வந்து அடிச்சிருச்சு. ஒரு 75 பாயிண்ட் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் எக்ஸாக்டாக சிபிஆர்கிட்ட வைக்கக்கூடாது. எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டார்கெட் அடிக்கணும். 75னா ஒரு 35 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். 75 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. 75 பாயிண்ட்டு ப்ராஃபிட்டு. அடுத்த நாள் பாருங்கள், நமக்கு வந்து செல்லிங் ஆர்டிபி R1 தொடலை. அதே மட்டும் செல்லிங் ஆர்டிபி R1 தொடலை. இது என்னடா எதோ சொல்கிறானே பார்க்காதீங்க. அதாவது 50 EMI கீழே 20 EMI இருந்துச்சுன்னா இது வந்து மார்க்கெட் செல் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம மேலே ப்ரைஸ் தொடங்கும்போது செல் பண்ணணும். இதுவே இதுக்கு மேலே வந்து 20 EMI, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பார்த்தீங்களா 20 EMIக்கு மேலே இருக்குது, கீழே வந்துச்சுன்னா அது பையிங்கு. அப்போது நம்ம வந்து R1 தொடும்போது செல் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டச் பண்ணல, பட்டு அது அந்த லெவல் வரையும் போயிட்டு நமக்கு வந்திருக்கு. நம்ம எடுத்திருப்போமான்னு கேட்டால் நம்ம மோஸ்ட்லி எடுத்திருக்க மாட்டோம். சரி விட்டுருங்க, எடுத்திருக்க மாட்டோம்னு வச்சுக்குவோம். இந்த இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா அது பையிங் ஆர்டிபியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, கீழே வரல. அதே மட்டும் இதுவுமே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அதுக்கு மேலே செல்லிங் ஆர்டிபி, பட் மார்க்கெட் R2 ஓப்பன் ஆகிருக்கு. எங்களுக்குள்ளே நம்ம செல் பண்ணியிருக்கோன்னா, பட் நம்ம R1 ப்ரைஸ் கீழேருந்து மேலே R1 தொட்டால் தான் செல் பண்ணுவோம். இங்கேயுமே நம்ம செல் பண்ணியிருக்கலாம். R1 லெவலில் இல்லைன்னா R2 லெவலில் இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் படி எடுக்க வேணாம். இது வந்து செல்லிங் ஆர்டிபி. இது வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஆர்டிபி, கீழே S1 லெவலே தொடலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கேண்டிலுமே நமக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங் மேலேருந்து வரும்போது பையிங் ஆர்டிபினே வச்சுப்போம். பையிங் ஆர்டிபியில் இந்த லெவலில் தொட்டிருக்கணும்.
இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே பை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பாயிண்ட்டு இப்போ டார்கெட் வச்சுருப்பான்? 50 பாயிண்ட்டு, 25 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு நமக்கு. அப்போ 25 பாயிண்ட் லாஸ் வச்சுக்குவோம். 25 பாயிண்ட்டு லாஸ். அடுத்த நாள் பாருங்கள், செல்லிங் ஆர்டிபி மேலே தொடலை, அடுத்து பையிங் ஆர்டிபி கீழே தொடலை, அடுத்து வந்து செல்லிங் ஆர்டிபி தொட்டிருக்கு கரெக்டாக. நம்ம இப்படியே அதை போடுறதுக்கு நம்ம இதே மார்க் பண்ணிட்டு போயிடலாம். 75 பாயிண்ட் வந்து நமக்கு வந்திருக்கு, ப்ராஃபிட் வந்திருக்கு. 75 பாயிண்ட்டு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட். இது வந்து நிஃப்டியில் தான் நான் பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், அதுவே நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நிஃப்டியில் பேக் டெஸ்ட் பண்ணதில் அந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆர்டிபி மேலே தொல்லை. அடுத்ததாக இது என்னது, செல்லிங் ஆர்டிபி கரெக்டாக இஎம்ஐ வந்து இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. இன்னொக்குள்ளே நம்ம எடுத்திருப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் எப்போ அதை தொடங்கும்போது மார்க்கெட்டு 1 மினிட்ஸில் பார்த்தா தெரியும், பட் சார்ட் மாறிடும். இது என்ன பண்ணலாம், ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் இஎம்ஐ தொட்டுருச்சு. இவனுக்குள்ளே என்ட்ரி எடுத்திருந்தாலும் பக்கத்தில் தான் இஎம்ஐ, நம்ம இது என்ட்ரி இல்லைன்னே போட்டுருவோம். ப்ரைஸ் ஏன்னா ஓப்பன் ஆகும்போது R1 தான் எடுத்து ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம ஓப்பன் ஆகும்போது செல் பண்ணியிருப்போம். பட்டு வந்து என்னென்னா, ஓப்பன் ஆன உடனே சடனாக கீழே வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி வந்திருக்காது. பட் நம்ம மோஸ்ட்லி என்னென்னா செல் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு பாதி பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கேப்சர் பண்ணாட்டியும் ஒரு பாதி பாயிண்ட் கேப்சர் பண்ண மாட்டோம் கன்சிடர் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம். ஒரு 40 பாயிண்ட் கேப்சர் பண்ணதாக இருக்கட்டும். 40 பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்துருக்கு. அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கன்ஃபியூஷனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. பையிங்கா செல்லிங்கா? ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா பையிங்கில் இருந்துருக்கு. இந்த கேண்டில் வந்து இதுக்கப்புறம் தான் செல்லிங் ஆர்டிபி வந்திருக்கு. இப்போ நம்ம செல்லிங் ஆர்டிபின்னு வச்சுருப்போம். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா செல்லிங் வந்திருக்கு நமக்கு அன்னைக்கு டேக்கு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துருந்தோம்னா நமக்கு வந்து எங்கே வந்திருக்கோம், நமக்கு சிபிஆர் டார்கெட்டு அடிச்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்போம், அதுக்கு பாதி %. டார்கெட் பார்த்திங்கன்னா 112. ஒரு 50 பாயிண்ட் வச்சுருப்போம். 50 பாயிண்ட் வச்சுருந்தாலும் நமக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. 112 100 பாயிண்ட்டே வைப்போம். 100 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அடுத்ததாக பாருங்கள், பையிங் ஆர்டிபி இதை தொடலை. அதே மாட்டம் அடுத்த நாள் வந்து செல்லிங் ஆர்டிபி கரெக்டாக இஎம்ஐ தொட்டிருக்கு, லாஸ் நமக்கு. பார்த்தீங்களா எத்தனை பாயிண்ட் இதில் கேப்சர் பண்ணியிருப்போம்னா ஒரு 90 பாயிண்ட்டு, 85 பாயிண்ட்னு வைங்க, ஃபுல்லாக வைக்க மாட்டோம். 80 பாயிண்ட்டு, ஒரு 40 பாயிண்ட் லாஸு நமக்கு. 40 பாயிண்ட் வந்து லாஸ் வந்திருக்கு. அடுத்த நாள் பாருங்கள், பையிங் ஆர்டிபி கரெக்டாக தொட்டுட்டு மேலே போயிருக்கு பாருங்கள். எத்தனை பாயிண்ட்டு கேப்சர் பண்ணியிருக்கேன், 70 பாயிண்ட்டு. 35 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம், அடிக்கலாம். இப்போ 70 பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட்டாக அடிச்சிருச்சு. 70 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பையிங் ஆர்டிபி தான். ப்ரைஸ் வந்து இங்கேயே தொட்டிருக்கு, பட்டு இந்த இடத்துல நம்ம எடுத்துருப்போம். ஏன்னா இந்த கேண்டில் ஐ பிரேக் அவுட் ஆகுது, பையிங் ஆர்டிபி. பட் நமக்கு வந்து லாஸ் தான் வந்திருக்கோம். எத்தனை பாயிண்ட் தான், 150 பாயிண்ட் வருது. அப்போ அவ்வளோ வச்சுருக்க மாட்டேன். இந்த இதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா கூட ஒரு 70 பாயிண்ட், இன்னும் அவ்வளோ பாயிண்ட் வருது. பையிங் ஆர்டிபி மேலேருந்து ப்ரைஸ் வந்து இதை தொட்டிருக்கணும். பட் ஓப்பன் ஆகும்போதே R1க்கு S1க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. சரி, நம்ம ஸ்டாப் லாஸ்னே வச்சுக்குவோம், எதுக்கு ரொம்ப நம்ம எடுத்திருப்போம். ஒரு அதே மட்டும் 80 பாயிண்ட் வருதா, 80 பாயிண்ட்னே இதுதான் எனக்கு தெரிஞ்ச அதிகமான லாஸு. இந்த மாதிரி லாஸ் அதிகம் வரும்போது என்னென்னா பொசிஷன் சைஸ் பண்ணிடுங்க. லாட்டை வந்து 2 லாட்டு 3 லாட்டு போடுறீங்கன்னா கம்மியான லாட்டு போட்டுடலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து லாஸ் நிறையா வருது அப்படின்னா பொசிஷன் சைஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறதுனால தானே நம்ம வந்து லாஸ்னே போட்டுக்குவோம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. 80 பாயிண்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பையிங் ஆர்டிபி, செல்லிங்கும் இல்லை. பையிங் ஆர்டிபி R1 வரல. இது வந்து செல்லிங் ஆர்டிபி R1 மேலே தான் தொட்டிருக்கு, எடுத்துருக்க மாட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ஆர்டிபி மேலே தொடலை. இதுவும் செல்லிங் ஆர்டிபி மேலே தொடலை. இது பாருங்கள், இது கன்ஃபியூஷன்லேயே இருக்குது பாருங்கள். ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 இஎம்ஐ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸாக என்ன ட்ரெண்டில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆர்டிபி. அப்படிங்கும்போது நம்ம வந்து
இது பிரேக் அவுட்டும் ஆகுது. என்ன போகும்போது நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஆர்டிபினா இந்த மாதிரி அதிகமாக இந்த கேப் 20 EMAக்கும் 50 EMAக்கும் நல்லா கேப் இருக்குன்னா மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த மாட்ட இது பண்ணும்போது நம்ம என்னென்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் நம்ம அது வந்து என்னென்னா இஎம்ஐ மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்த்துருவோம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. நம்ம வந்து மேலே இருக்குன்னே வச்சுக்குவோமே. ஆனால் இது வந்து எடுத்துருக்க மாட்டான். இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் படி எடுத்துருப்போம். எவ்வளோ பாயிண்ட்டு 100 பாயிண்ட் கிட்ட வருது. ஒரு 50 பாயிண்ட் வந்து லாஸ் வச்சுக்குவோம். 50 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ். அடுத்தடுத்து வந்து நமக்கு வந்து லாஸ் வந்துக்கிட்டு இருக்குது. பட் இது நான் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நல்லா செல்லிங் ட்ரெண்டு. இது வந்து செல்லிங் ஆர்டிபியாக தான். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. செல்லிங் ஆர்டிபியாக தான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் சின்னதாக தான் இருக்குது. இது நான் எடுத்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி கேப் இருக்குன்னு. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி தானே, பேக் டெஸ்ட் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். செல்லிங் ஆர்டிபி R1 தொடலை. இது வந்து செல்லிங் ஆர்டிபி R1 தொட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 150 பாயிண்ட் வருது. 80 பாயிண்ட் வச்சதுனால நம்ம டார்கெட் அடிக்கலை. 150 பாயிண்ட்னே வச்சுருவோம். இந்த மாட்டை வரும்போது பொசிஷன் அதிகமான பாயிண்ட்டு இந்த மாட்டை ஸ்டாப் லாஸ் வருது, டார்கெட் வருதுன்னா நம்ம வந்து பொசிஷன் சைஸ் பண்ணுறது நல்லது. லாட்டை வந்து கம்மி பண்ணுறது நல்லது. இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு 140 பாயிண்ட் டார்கெட் அடிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து பொசிஷன் சைஸ் பண்ணுறது நம்ம நல்லது. இந்த மாட்டை வரும்போது இது வந்து செல்லிங் ஆர்டிபி மேலே தொடலை. இது வந்து என்னது பையிங் ஆர்டிபி கீழே தொட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போ வாலட்டைல் மார்க்கெட் போல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கூட வருது பாருங்கள். அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்னென்னா ஸ்டாப் லாஸை வந்து பொசிஷனை வந்து நம்ம சைஸ் பண்ணிக்கணும். 160 பாயிண்ட் வந்து டார்கெட் அடிச்சிருக்கு. 160 பாயிண்ட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அடுத்த நாள் பாருங்கள். பையிங் ஆர்டிபி கரெக்டாக அங்கே லைட்டாக தொட்டுட்டு போயிருக்கு. பட் வந்து தொடலை, லைட்டாக வந்துட்டு போயிருக்கு. அதனால நம்ம எடுக்க வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஆர்டிபி கரெக்டாக R1 தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம இந்த இடத்துல எடுத்திருந்தா கூட நமக்கு ஒரு 40 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஒரு 40 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டில் போட்டுக்கலாம். 40 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட். அடுத்ததாக பாருங்கள். இது வந்து பையிங் செல்லிங் ஆர்டிபி R1 இல்லை. இது வந்து என்ன, இதுவுமே பார்த்திங்கன்னா பையிங் ஆர்டிபி லாஸ் தான் நமக்கு. இதெல்லாம் சின்ன இதுதான். இந்த மாட்டம் இருக்கும்போது நம்ம டார்கெட் கூட வச்சுக்கலாம். ஒரு 30 பாயிண்ட் வந்து இது ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 25 பாயிண்ட் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம 10 பாயிண்ட் தான் டார்கெட் நம்ம இந்த இடத்துல வச்சா கூட ஒரு 20 பாயிண்ட் லாஸ்னே போட்டுப்போம். 20 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து லாஸ். அடுத்த நாள் பாருங்கள். செல்லிங் ஆர்டிபி இது மேலே தொடலை. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா செல்லிங் ஆர்டிபி R1 தொடலை. செல்லிங் ஆர்டிபி மேலே தொட்டுருக்கு பாருங்கள். தொட்டுட்டு கீழே வந்திருக்கு. காலையிலே மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருந்திருக்கு. போகும்போதே நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் இப்போ வாலட்டைல் கம்மியாகிடுச்சு போல். 30 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அடுத்த நாள் பாருங்கள். பையிங் ஆர்டிபி தான் வந்திருக்கு. பட் மார்க்கெட் வந்து எல்லாத்துக்கும் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நம்ம எடுத்துருக்க மாட்டோம். செல்லிங் ஆர்டிபி மேலே தொடலை. அதே மாட்டம் வந்து இது வந்து பையிங் ஆர்டிபி கரெக்டாக R1 இருக்குது, S1 இருக்குது. இப்போ நம்ம மேலே வரையும் தொட்டிருக்கோம். ஆனால் மேலே வரையும் போகல. மார்க்கெட் முடிய போதே ஒரு 80 பாயிண்ட் 85 பாயிண்ட் டார்கெட்டில் முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு 80 பாயிண்ட்னே வச்சுக்குவோம். 80 பாயிண்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதில் அந்த டேக்கு. அடுத்தது பாருங்கள். பையிங் ஆர்டிபி கீழே தொடலை. அடுத்ததாக செல்லிங் ஆர்டிபி ப்ரைஸ் வந்து பாருங்கள். நமக்கு வந்து தொட்டிருக்கு. 100 பாயிண்ட் கிட்ட வந்திருக்கு. 150 பாயிண்ட் வந்திருக்கு. அவ்வளோ வேணாம். நம்ம இங்கேருந்து எடுத்திருந்தா கூட ஒரு 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருப்போம்னு வைங்க. 100 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்தா ப்ராஃபிட்டு. அடுத்ததாக பாருங்கள். பையிங் ஆர்டிபி கீழே தொடலை. இந்த மாட்ட டைமில் தான் பார்த்திங்கன்னா எதுவுமே பையிங் ஆர்டிபி கீழே தொடலை. செல்லிங் ஆர்டிபி மேலே தொடலை. இது பையிங் ஆர்டிபி கீழே தொட்டிருக்கு பாருங்கள். பட் வந்து நமக்கு டார்கெட்டாக ஸ்டாப் லாஸ் வந்தால் தெரில. 50 பாயிண்ட்னா 25 பாயிண்ட் டார்கெட் லாஸ் வந்துருக்கோம். 25 பாயிண்ட் அடிச்சிருச்சு. 25 பாயிண்ட் வந்து நமக்கு லாஸ். 25 பாயிண்ட்டு லாஸ். அடுத்த நாள் தொடலை. அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா S1 R1 தொடலை. பையிங் ஆர்டிபி கீழே வரல. அடுத்து எதுவுமே வந்திருக்காரு. பையிங் ஆர்டிபி கீழே வரல. பையிங் ஆர்டிபிக்கு S1 வரல. அவ்வளோதாங்க. நம்ம பேக் டெஸ்ட்டை முடிச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கா. ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து எடுத்திருக்கேன். எவ்வளோ நாளாக 1 2 3 4 5 6
7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 22 நாள் 22 நாள் வந்து நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு 3 மாதத்தில். அப்போ நம்ம ஆவரேஜாக பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 7 8 ஒரு 7 ட்ரேடு வந்து நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி மூலயமா ஒரு மாதம் என்ட்ரி வருது. நம்ம ஆல்ரெடி ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 10 ட்ரேடு வருதுன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 7 ட்ரேடுக்கிட்ட ஆவரேஜாக வருது. ஸோ வந்து ஈக்குவலாக இருக்கும். ஒரு 15 நாள் கிட்ட நம்ம ட்ரேடு வந்து எடுக்கலாம். இப்போ நம்ம இது ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணுவோம். நான் வந்து இப்போ கால்சி ஓப்பன் பண்ணுறேன். சரிங்க, கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன ஆச்சு? ஓகே, எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்குன்னா ப்ராஃபிட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 நாளே 60 பாயிண்ட் மைனஸு, இப்போ 3வது 100 மைனஸ் 60 ப்ளஸ் அடுத்த நாள் 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆகிருக்கு. அடுத்த நாளுமே ப்ராஃபிட் 53 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்து ஒரு 50 பாயிண்ட் ப்ராஃபிட்டு ப்ளஸ்ஸு, அடுத்து ஒரு 75 பாயிண்ட் ப்ராஃபிட்டு, அடுத்து வந்து மைனஸ் 75 பாயிண்ட்டுக்கு அப்புறம் மைனஸ் 25 பாயிண்ட்டு மைனஸ் ஆகிருக்கு. இது உங்களுக்கு கால்குலேட்டர் காட்டுதான்னு தெரில, பட் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது காட்டுது. ப்ளஸ்ஸு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 75 பாயிண்ட்டு ப்ராஃபிட்டு, 100 40 140 3 75 ப்ளஸ்ஸு 40 ப்ளஸ்ஸு ஒரு 100 ப்ளஸ்ஸு 100. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸு ஒரு லாஸ் வந்திருக்கு. 40 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கு. மைனஸ் 40. அடுத்து ஒரு 70 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டு, 70 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. அடுத்து ஒரு 80 பாயிண்ட் லாஸு. அடுத்து ஒரு 50 பாயிண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஒரு 140 பாயிண்ட் ப்ராஃபிட்டு ப்ளஸ் 140 ப்ளஸ் ஒரு 160 ப்ராஃபிட்டு, ஒரு 40 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. அடுத்து ஒரு 20 பாயிண்ட்டு மைனஸு. அடுத்து வந்து 30 பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸு, 30 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, 80 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, 100 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. அடுத்ததுனா 25 பாயிண்ட் மைனஸு, 25 பாயிண்ட் மைனஸு. அவ்வளோதான், இதோட அவ்வளோதான். 25 பாயிண்ட் மைனஸு. ஓவரால் நம்ம எவ்வளோ பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்கோம்னா 800 பாயிண்ட் வந்து 3 மாதத்தில் கேப்சர் பண்ணியிருக்கோங்க. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு பண்ணிடலாம். 812 பாயிண்ட் வந்திருக்கு. 800 பாயிண்ட்னே வச்சுக்கோமே. 800 இன்ட்டு நிஃப்டியில் வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு லாட் வந்து 75 எடுத்துருந்தாங்க அப்படின்னா 75 இன்ட்டு 800 எவ்வளோ? 60,000 ப்ராஃபிட் வந்திருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமாக. நம்மளுடைய இந்த ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டிபி ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஆர்டிபி ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி மூலியமாக நம்ம நிஃப்டியில் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு லாட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா மொத்தமாக 60,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரு லாட்டுக்கு வந்து 75 குவான்டிட்டி இன்ட்டு 800 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருப்போம். ஒரு மாதம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 20,000 வந்து இந்த ஆர்டிபி ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி மூலியமாக நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது. ஆவரேஜாக நான் சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 3 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணதில் நமக்கு வந்த ரிசல்ட் இது. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ராஃபிட்டபிள் டேலாம் ஒரு 4 நாள் தொடர்ந்து ப்ராஃபிட்டபிள் டே வந்திருக்கு. லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் தான் லாஸ். ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 2 நாள் தான் நமக்கு தொடர்ந்துமே லாஸ் ஆகிருக்கு. 1:2 ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறனாலையோ நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த நாள் வந்து நமக்கு ப்ராஃபிட்லாம் வந்துடுது. நீங்கள் வந்து லாஸ் நீங்கள் 2 நாள் தொடர்ந்து லாஸ் பண்ணால் கூட அடுத்த நாள் நீங்கள் ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணாங்களே உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ரெக்கவர் ஆகிடுது. ஓகே, அவ்வளோதான். இந்த நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த ஆர்டிபி ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி மூலயமா நமக்கு வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 60,000 3 மாதத்தில் கிடச்சிருக்கு. ஆவரேஜாக மந்த்லி ரிட்டர்ன் 20,000. நிஃப்டியில் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு லாட்டு ட்ரை பண்ணியிருந்தால்
ஓகேவா. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆர்டிபி வந்து ஸ்ட்ராட்டஜி பையிங் அண்ட் செல்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இந்த ஆர்டிபி ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த வர ட்ரேடில் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுமே நான் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவில் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி வந்து நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுது என்னென்னு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்படி தான் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். இது வந்து இப்போ லைவ் மார்க்கெட்டில் எடுக்கல, ப்ரீவியஸ் சார்ட்டை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைவ் மார்க்கெட்லேயுமே அடுத்தடுத்து வந்து ஒரு எக்ஸல் சீட்டில் நான் நோட் பண்ணலாம் இருக்கேன். அடுத்து இப்போ இந்த மாதம் அடுத்தடுத்து நான் என்ட்ரி எடுக்க போகிறேன்னா எக்ஸல் சீட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா நம்ம எவ்வளோ பாயிண்ட் கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலாம் அப்படின்னு முடிவில் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து மார்க்கெட்டை பர்ஃபார்ம் பண்ணதுன்னு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.